ஹாய் நான் அனிதா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான ஒரு இன்ஸ்டண்ட்டான டிஃபன் ரெசிபி பார்க்கலாம். வெறும் சம்பாரவை உருளைக்கிழங்கு இருந்தால் போதும், அட்டகாசமான சுவையில் ஒரு டிஃபன் பார்க்கலாம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம், ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம், நைட்டு டின்னராக யூஸ் பண்ணிக்கலாம், லஞ்சாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி வந்து பசங்க பெரியவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க, கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. ஆஃபீஸ்க்கு கூட நீங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு சம்பா ரவை எடுத்துக்கோங்க. மெஷரிங் கப்பால் நான் அளந்திருக்கேன். நீங்கள் வீட்டில் எந்த பொருளை யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் அளந்துக்கோங்க. இப்போ நான் 2 கப் எடுத்திருக்கேன். இதை வந்து தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் ரவை நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க. நல்லா ஊறணும். ஊறினா தான் நமக்கு நல்லா அரைய வரும். இப்போ இது நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு சைட் டிஷ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த தக்காளி தொக்கு அட்டகாசமாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அது செய்கிறதுக்கு எண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடுகு 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும், கருக விட்டுறாதீங்க. வெந்தயம் வந்து ஒரு 10 வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேணாம். அதே போல் வெந்தயத்தையும் நீங்கள் கருக விட்டுறக்கூடாது. வெந்தயம் வந்து நல்லா சிவந்து வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து சின்ன பல் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பொடியாக நறுக்கினது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் லோ அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க. அந்த பூண்டு இஞ்சி இது எல்லாமே பச்சை வாசனை போய் நல்லா கோல்டன் கலரில் நமக்கு வதங்கி வரும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கணும். நல்ல கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கருவேப்பிலையை பொரிய விடுங்க. எண்ணெயில் நல்லா அந்த கருவேப்பிலையை வதக்கி விடுங்க. நல்ல ஃப்ளேவரெல்லாம் இறங்கட்டும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதக்கும் போது மீடியம் அல்லது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க. நல்ல கலர் மாதிரி வரணும் வெங்காயம். அது நல்லா சுருங்கிடணும். வெங்காயம் நல்லா சுருங்கி வதங்கி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி இருக்கணும். நல்லா சுருங்கி இருக்குது பாருங்கள். நல்ல கலர் மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்கணும். அதோட பச்சை வாசனை கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து 7 மீடியம் சைஸில் பொடியாக கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க, அப்போ நமக்கு ஈஸியாக மசிஞ்சு வரும். இப்போ உப்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு மஞ்சளும் தக்காளி சீக்கிரமாக வதங்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் ஒரு மூடி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அப்படி குக் பண்ணும்போது நமக்கு தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். சாஃப்டாக வெந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு தக்காளி வந்து மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் மூடி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ அல்லது மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் குக் பண்ணியிருந்தேன். இப்போ ஓப்பன் பண்ணி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அப்போ நமக்கு ஈஸியாக மசிஞ்சு வந்துடும் தக்காளி. நல்லா கரண்டியை வச்சு அழுத்தம் கொடுத்து நல்லா மசிச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக தக்காளி வந்து கரைஞ்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மசிச்சாச்சு, நல்லா வெந்திருக்கு தக்காளி. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சாம்பார் தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூட புளித்தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். புளித்தண்ணி வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுவே திக்காக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேருங்க போதும். சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு நம்ம ஆல்ரெடி வந்து தக்காளி வதங்கிறதுக்காக சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க, சும்மா ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் சேருங்க போதும்.
இப்போ மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் இருக்கான்னு நல்லா செக் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி தொக்குக்கு பார்த்திங்கன்னா புளிப்பு, இனிப்பு, காரம் இது எல்லாமே நல்லா ஈக்குவலாக இருக்கணும். அதாவது ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் இது எல்லாமே. அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது ஒரு மூடி சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா, புளித்தண்ணியோட பச்சை வாசனைலாம் போகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 7 நிமிஷத்துக்கு குக் பண்ணியிருந்தேன். ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி தக்காளி தொக்கு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை. இது வந்து சாதம், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி தொக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி ஒயிட் ரைஸுக்கு நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா முட்டை ஆம்லேட் வச்சு சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா அப்பளம் வச்சு சாப்பிடுங்க. 2 தட்டு நிறைய சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தக்காளி தொக்கெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் செஞ்சுருக்கிற இந்த சம்பார் தோசைக்கு இந்த தக்காளி தொக்குக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான், தக்காளி தொக்கும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம தோசை செஞ்சுக்கலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம ரவை ஊற வச்சுருந்த பாருங்க, அது நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நான் எடுத்து மசிச்சு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ அழகாக மசியுது பாருங்கள். பர்ஃபெக்டாக ஊறி இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் தண்ணியோடவே மாற்றிக்கிறேன். உங்களுக்கு தண்ணி ஒரு வேளை ரொம்ப எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. எனக்கு அரைக்க தேவையான அளவு இருக்குது, அதெல்லாம் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போது வேக வச்ச உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்கு நான் சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸில். பச்சையாக சேர்க்காதீங்க. வேக வச்சுட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு வந்து 1/2 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அதில் இருக்கிற தண்ணியே போதுமானது. இப்போ பவுலுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காகவும் இந்த அளவுக்கு நல்லா நைஸாகவும் இருக்கணும். இப்போ நான் கலந்து விட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும், பார்த்துக்கோங்க. ஒருவேளை ரொம்ப தண்ணி ஆகிடுச்சு அப்படின்னா கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதே போல் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் முழுசாகவே சேருங்க, கட் பண்ணி சேர்க்க வேணாம். ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்லா கொஞ்சம் திக்காக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாக ஸ்லைஸ் பண்ணாதீங்க, ஓரளவுக்கு திக்காக பண்ணிக்கோங்க. அதே போல் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒருவேளை கரம் மசாலா இல்லைன்னா தாராளமாக கரம் மசாலாவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சோம்பு. சீரகம் சேர்க்காதீங்க, சோம்பு சேருங்க, ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்கேஸ் உங்கள்கிட்ட சோம்பு இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆனால் இந்த தோசைக்கு சீரகத்தை விட சோம்போட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சோம்பே சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்கணும். இந்த தோசையில் வந்து வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சாலும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா இப்படி ப்ளைனாகவும் செய்யுங்க. வெறும் வெங்காயத்தை மட்டும் யூஸ் பண்ணி செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் நீங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த தோசையோட டேஸ்ட் அதிகரிக்கும். அதனால் வெங்காயம் வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கங்க. இப்போ தோசை தவா நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் மாவு சேர்த்துக்கிறேன். மாவை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மெலிசாக திரட்டி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் மாவு எடுத்துக்கணும். இல்லைன்னா வெங்காயம் தனியாக மாவு தனியாக தனித்தனியாக பிரிஞ்சு போகும். அதனால் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மெலிசாக திரட்டினதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் அல்லது பட்டர் ரெண்டுமே சூப்பராக இருக்கும், எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் எண்ணெய்லாம் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்கும்போது நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது அடியில் நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டு இன்னொரு சைடு குக் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா திக்காக கட் பண்ணி சேர்த்துருக்குறோம், அதனால் கொஞ்சம் பொறுமையாக குக் பண்ணி எடுங்க. அதே போல் வெங்காயத்தை கடித்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இந்த சைடும் நல்லா குக் ஆகட்டும், மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். இப்போ 2 சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு, திருப்பி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், சூப்பராக நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்கு. இப்போ 2 சைடும் வெந்துருச்சு, வெளியில் எடுத்துக்கலாம்.
இந்த தோசைக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி கூட ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா வெறும் தோசையாகவே சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இந்த ரெசிபி கட்டாயமாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்போ போட்டிருக்கிற இந்த ரெசிபிஸோட பொருட்களையும் அதோட அளவுகளையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். ஏதாவது டவுட்டாக இருந்தால் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் அனிதா டேஸ்ட்டுக்கார தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோட சந்திக்கிறேன். பாய்.